ஸோ, ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்னோடையில பார்க்க போறது, வீக் ஹீரோ கிளாஸ் 2வோட எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். அதாவது சீசன் 2வ தான் கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 2ன்னு மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ, குழப்பிக்க வேணாம். போன சீசன் நம்ம சேனல்ல நல்லாவே ஓடுச்சு. ஜஸ்ட் பீப்பிள் நெறைய பேர் பார்த்ததீங்க. இப்ப வரைக்கும் கமெண்ட்ல திட்டிலாம் கேட்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ, அதனால உங்களுக்காகவே சீசன் 2 போடணுமேன்றதுக்காக உட்காந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். லைட்டா வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா லைட்டா எனக்கு கோல்டு இருக்குது. ஸோ, இதுக்கு மேல என்ன? எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. வளவளம் பேசாம டேரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோவும் எதுக்காகவோ வேகமா ஓடுற மாரி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இன்னொரு சைடுல ஸ்கூல் பசங்கலாம் கேங்கா சேர்ந்துக்கிட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க போய் நிக்கிற மாரி காட்ட அப்படியே இங்க சீன கட் பண்றாங்க. போன சீசன்ல நடந்த எல்லாமே நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு சின்ன ஃபிளாஷ்பேக் மாரி வந்துட்டு போகுது. என்னன்னு பார்த்தா பயப்புல தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். பயப்புலக்கே தூங்கும் போதெல்லாம் கண்ணு முன்னாடி இந்த கனவா வந்துட்டு போயிட்டு இருக்கு போல. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா இன்னொரு லேடி யாரோ பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட. என்னடா தம்பி தினைக்கும் ஒரே கனவு தான் வருதுன்னு சொல்றேன். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கேட்கும்போது கனவுனா கனவு தான். வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லுவானா? சரி அத விடு. அது எனக்கு தேவை கிடையாது. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறியா? அது உனக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்கும்போது, ஹெல்ப் பண்ணுன்ற மாரி சொல்லுவானா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ற மாரி கேட்கும்போது, நான் வந்து உங்க அம்மா கிட்ட சொல்றேன். ஸோ அவங்கள்ட்ட நீ என்னன்னு பேசிக்கன்னு சொல்லும்போது, டாக்டர் நம்மளோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி வந்துருவானா? அப்படியே இங்க சீன கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ எங்கேயோ புது ஸ்கூலுக்கு போற மாரி தான் தெரியுது. தனியா தான் போயிட்டு இருப்பானா? நெறைய பசங்க சுத்திட்டு இருப்பானுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகும்போது, படிக்கிறதுக்கு மேல நெறைய புள்ளி பசங்க நின்னுட்டு இருப்பானுங்களா? பசங்களெல்லாம் புல்லி பண்ணிக்கிட்டு, நம்ம ஹீரோ அங்க வந்து நிப்பான். அப்படியே எல்லாம் ஸ்டன் ஆயிட்டு, "என்னடா வேணுன்ற மாரி?" கேட்கும்போது, "நகுர்றான்ற" மாரி சொல்லுவானா, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வழி விட்டுருவானுங்க. இன்னும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, பின்னாடி அவனுங்க பேசுறதெல்லாம் நமக்கு நல்லா கேட்குது. பழைய ஸ்கூல்ல இந்த மாரி ஒரு பையன அடிச்சு போட்டு வந்துட்டான். அவன் ஃப்ரெண்டு கோமால இருக்கான். அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்படியே நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள வந்து உட்காந்துப்பானா, ரைட்டு எவனுமே இவன் கூட பேச மாட்டானுங்க. இவனும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவான். தென் அப்படியே சீன கட் பண்ணும்போது, இன்னொரு சைடுல ஒரு பயப்புல வருவானா, தெரியாம இவன இடிக்க, எவன்டா அவன்ற மாரி அவன் கோவத்தோட எந்திரிச்சு பார்ப்பான். "எப்பா மன்னிச்சிருப்பா அவன நான் கவனிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பொழச்சு போன்ற மாரி படுத்துருவானா. ஸோ இவனும் எல்லார் பெஞ்ச்லயும் ஒரு மில்க் வச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது சாக்லேட் மில்க், ஸ்ட்ராபெர்ரி மில்க் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொருத்தருக்கா வச்சுக்கிட்டு இருக்கும்போது, ரைட் அப்படியே படிக்கட்டுலாம் ஏறி ஒவ்வொரு கிளாஸுக்கா, ஒவ்வொருத்தனுக்கா ஒவ்வொரு பெஞ்ச்ல ஒவ்வொன்னா வச்சுட்டு வந்துட்டு இருப்பானா. அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது, ஜஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பசங்கலாம் பேசிட்டு இருப்பானுங்க. அவன் கையில ஒரு சாக்லேட் மில்க்க தந்துட்டு வரும்போது, "டேய் கண்ணாடி நில்றா! நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? ஸ்ட்ராபெர்ரி மில்க் தானே கேட்டேன். என்ன இத தந்திருக்கிறேன்னு" கேட்கும்போது, இவனும் அப்படியே பயந்துகிட்டே சாக்லேட் மில்க்க எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராபெர்ரி மில்க்க தரும்போது, "என்னப்பா குழம்பிட்டியான்னு?" கேட்கும்போது, "ஆமாப்பா கொஞ்ச நேரம் மைண்டு கிறுகிறுன்னு இருக்குதுன்னு" சொல்லும்போது, "இந்தா கட்டி பிடிச்சுக்க. இதுக்கு மேல இப்படிலாம் தப்பு பண்ணக்கூடாது என்ன? அப்பதான் வெளுத்து எடுத்துருவேன்ற" மாரி அவனும் மிரட்டி விடும்போது, சரின்னு சொல்லுவானா, ஓகே இன்னைக்கு ஐஃபோன் வேணும்னு கேட்கும்போது, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடிருவான். இந்த கேரக்டரோட பேரு ஜுன்டேன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனும் நம்ம ஹீரோட கிளாஸ்ல படிக்கிற பையன் தான் கிளாஸுக்கு வந்துட்டு அவன் டேப் எடுத்துட்டு ஒரு மாரி டேபிள் பார்ப்பான். அதாவது கிளாஸ்ல என்னென்ன பசங்க என்ன ஃபோன் வச்சிருக்காங்கன்ற மாரி இருக்குமா. நம்ம ஹீரோடத பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. எதையும் தொடாத அப்படின்ற மாரி இருக்குமா. அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவ பார்க்கும்போது அப்பதான் பைப்லயும் தூக்கத்துல கண்ண முழிப்பான். இவனும் அவன பார்க்கும்போது அவன் அப்படியே திரும்பிருவானா. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ எதுக்கோ கீழ இறங்கி போயிட்டு இருப்பான். இவனும் பின்னாடி ஓடி போயிட்டு, "டேய் சியூன் உன்னோட ஃபோன் என்னன்னு சொல்றியான்னு?" கேட்கும்போது, "ஏன்?" "இல்ல உன்னோட ஃபோன் மாடல் சொன்னா எனக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும். அதான் ஏன்?" "இல்லப்பா கொஞ்சம் ஆர்வமா இருக்கு சொல்லேன்னு" கேட்கும்போது மதிக்காம போயிருவானா. ஜஸ்ட் அப்படியே ஏதோ சைடு காட்டும்போது ஏதோ ஒரு இவங்களுக்காகவே ரூம் இருக்கிற மாரி இருக்குமா. அந்த பயப்புலயும் ஃபோன வாங்கிட்டு, "என்ன தம்பி கணக்கு தப்பா இருக்குதே. நானே எத்தன தடவடா சொல்றது. நீங்கலாம் இந்த வேலைய கரெக்ட்டா பார்த்தா தான் என்னால உங்கள வந்து புல்லி பண்றதுலருந்து காப்பாத்த முடியும். நீயே ஒரு டீம் லீடர்ன்ட்டு இப்படிலாம் பண்ணலாமா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, அவனும் அவன் டேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாரி அந்த டாக்குமெண்ட்லாம் காட்டுவானா. அவனும் அத வாங்கி பார்த்துட்டு, "என்ன சியோனோடத தொடாதேன்னு போட்டு வச்சிருக்கிறேன்னு" கேட்கும்போது, "அதான்ப்பா அவன் முதல் நாள் வரும்போது நீ கூட அவன் கூட சண்டை போட்டல்ல. பட் நீ எதுவுமே அவன பண்ணல. ஸோ அதனால தான் நீ பண்ணலன்றபோது நான் பண்ணேன்னா ஏதாவது பிரச்சனை வருமோன்ட்டு தான் நான் விட்டுட்டேன்னு" சொல்லும்போது, "என்ன பிரச்சனை? நான் என்ன அவன பார்த்து பயப்படுறேன்னு நினைக்கிறியா? எங்க சொல்லு சோடா புட்டி என்ன ஓவரா பேசுறேன்னு" சொல்லும்போது, ஜஸ்ட் அடிக்கலாம் போகும்போது கைய வச்சு தடுத்துருவானா. "என்னடா நல்லா பண்றியே எங்க திருப்பி பண்ணுன்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சுல அடி அடின்னு அடிப்பான். ஆல்ரெடி புல்லி பண்ணோடனா மண்டி போட வச்சிருப்பானுங்களா. அவங்கலாம் இவன பார்த்து பயப்படும்போது, "ஐயய்யோ! டீம் லீடரே யார்யா உன்னைய அடிச்சது? நீ நல்லா ஷார்ப்பா இருக்கணுமே" அப்படின்னு சட்டையெல்லாம் தட்டி விட்டுட்டு டப்புன்னு கீழ அடிச்சு போட்டுருவானா. "இங்க பாருங்க மிஸ்டர் டீம் லீடர். உங்கள்ட்ட சியோட ஃபோன் கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்குள்ள எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்குன்ற" மாரி அவன் சொல்லும்போது, ஓகேன்ற மாரி சொல்லுவானா. அப்படியே அடுத்த சீன்ல பார்க்கும்போது ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு என்னமோ தெரியல. அந்த சூட்கேஸ் மாரி வச்சிருப்பாங்களா. ஸோ அத அவர்ட்ட கேட்டு எடுத்துட்டு வரும்போது, ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்திருப்பான். எனக்கும் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணும்போது பசங்களோட ஃபோன்லாம் இருக்குமா. அதுல சியோட ஃபோனும் இருக்கும்போது அத அப்படியே பயப்புல கையில எடுக்குறான். அப்படியே கிளாஸுக்கு வரும்போது அந்த ஃபோன அவன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான் போல. ஸோ அதே மாரி எல்லாரும் குடுக்கும்போது எல்லாரும் எடுத்துட்டு போயிடுறானுங்களா. நம்ம ஹீரோவ பார்த்ததும் பயப்புல பேக் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ ஃபோன்ல அத பார்த்துட்டு, "டேய் நில்லு என் ஃபோன் எங்கன்னு?" கேட்கும்போது, "உன் ஃபோன காணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கலாம் செக் பண்ணிட்டு அப்படியே உளர ஆரம்பிச்சுடுறான். "நான்லாம் எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸ்டாஃப் ரூம்ல வேணா போய் கேட்டு பாரு. ஏன்னா சார் தான் வச்சிருந்தாரு இந்த பேக் எல்லாம்" உளறிட்டு இருப்பானா. ரைட்டு பயப்புல பொய் சொல்றான்னு புரிஞ்சு போச்சு. எதுவுமே கண்டுக்காத மாரி அங்கேருந்து கிளம்பும்போது, ஜஸ்ட் இந்த பயப்புல இருக்கிறான்ல அவங்கள்ட்ட
அவன்கிட்ட போயிட்டு அந்த ஹீரோவோட ஃபோன தருவானா. ரைட்ரா டீம் லீடர் நல்லா வேலை பார்த்துக்கிற கிளம்பு அப்புறமேட்டு பார்ப்போம்ன்ற மாரி சொல்லும்போது, ஓகேன்ற மாரி கிளம்பிருவானா. ஸோ வெளில வரும்போது நம்ம ஹீரோ வந்து கரெக்ட்டா கிளம்பி கீழ போயிட்டுருப்பான். டேய் சீயுன் உன்னோட ஃபோன் கிடைக்கலல்ல, அப்புறம் எப்படி இங்கேருந்து கிளம்புற நீ? ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா அந்த ஃபோனுக்கு நான் தான் பொறுப்பு. ஸோ நான் தான் தொலைச்சுட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டு, ஃபோன் வாங்குறதா ஐடியா இருந்தா நான் உன்ட்ட காசு தரேன். ஸோ கவலைப்படாதன்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பானா. இங்க பாரு எத பண்ணாலும் நியாயமா ஒத்துக்கிற வழிய பாரு. தேவையில்லாம இந்த மாரிலாம் பொய் சொல்லிட்டு கோலம் மாரி சுத்திட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து போயிருவானா. பயப்பிள்ளைக்கு அப்படியே கில்ட்டியா இருக்குது. நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இங்க சீன கட் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா அவனோட போயிட்டு இருப்பாங்களா. "சீயுன் நீ உன்னோட ஃபோன தொலைச்சது என்னோட ஃபோன் வேணுன்றதுக்காக தானே. ஸோ அதுவும் ஏதோ ஒரு விஷயத்துல நல்லது தான்னு வச்சுக்கலாமே. என் பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கும் டைம் கிடைச்சிருக்குது. எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் செப்டம்பர் போல நீ அப்ராட் போய் தான் படிக்க போற. ஸோ உனக்கு பழக்கம் ஆக கஷ்டம் தான். பட் பழகிரும்." நம்ம எல்லாம் அவங்களும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட ரியாக்ஷனே இருக்காது. அப்படியே வந்துட்டு இருப்பான். அப்படியே நைட்டு அவன் வீட்ல தான் காட்டுவாங்களா. ஸோ அந்த மாரி ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பான். தூக்கம் வராத காரணத்தினால. அப்படியே அந்த நைட்டே நம்ம சூவ போய் அவன் விசிட் பண்ற மாரி தெரியுது. அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம சூவோ இன்னுமே கொஞ்சம் கோமால தான் இருக்கிற மாரி காட்டுறாங்களா. "சூவோ நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப கில்ட்டா வேற இருக்கு. ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்தாலுமே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு தான் ஒரு பையன என் கிளாஸ்ல கோலன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா உண்மையான கோல் என்னமோ நான் தான்." இந்த அடுத்த நாள் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த ஜுன்டேவ புடிச்சுக்கிட்டு அந்த பயப்பிள்ளைங்கலாம் புல்லி பண்ணிட்டு இருப்பானுங்களா படிக்கட்டுல. நம்ம ஹீரோக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட ஃபிளாஷ்பேக்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போக நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. இது வெறும் சீரோட இமேஜினேஷன் மட்டும் தான். "டேய் என்னடா லுக்கு விடுற? திரும்புடா அங்கிட்டுன்னு" சொல்லும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஃபோன் வேற காணாம போச்சாமே. நம்ம ஸ்கூல்ல வர வர ஃபோன்லாம் நெறையா காணாம போயிட்டு இருக்குது. என்ன விஷயம்னு தெரியல. நீ வேணா கொஞ்சம் தேடி பாரு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது, அதெல்லாம் தேவையில்ல தள்ளுன மாரி சொல்லுவானா. "ஏன் முடியாதுன்னா என்ன பண்ணுவியா?" அப்படின்னு அவனும் பேசிட்டு இருக்கும்போது, அவ்வளோதான் நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு மறைச்சிட்டு இருப்பானா. பார்த்து பயந்தவன் ஓகே தள்ளுறான்ற மாரி அவன தள்ளி விட்டு போக விட்டுருவான். அப்படியே இந்த ஜுன்டேவும் அவன பார்க்கும்போது, அப்படியே இங்க சீன கட் பண்றாங்களா. நம்ம ஹீரோ கிளாஸ்ல தூங்கிட்டு இருப்பான். இந்த ஜுன்டேவும் அவன் பக்கத்துல ஸ்நாக்ஸ் எல்லாம் வைப்பானா, பைப்லைன் டக்குன்னு கண்ண முழிச்சுப்பான். "டேய் நான் உன்ன எழுப்பலாம் வரல. என்ன மன்னிச்சிடு. அது என்னோடது தான். எனக்கும் வேணாம். நீ அத சாப்பிடு என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, பயப்பிள்ளைக்கு டக்குன்னு கில்ட் ஆயிருமா. "சீயுன் என்ன மன்னிச்சிரு. நான் தான் உன்னோட ஃபோன் எடுத்துட்டு இந்த ஹியூமன்ட்ட குடுத்தேன். ஸோ என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். எந்திரிச்சு வெளில எங்கேயோ போம்போது, "டேய் நில்றா. உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு" சொல்லும்போது, "என்ன?" அப்படின்ற மாரி கேட்பானா. "போன தடவ நீ என்ன கோலன்னு சொல்லல. ஸோ நான் என்ன பண்றேன்னு எனக்கே ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதனால நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் எப்படி கோழையா இருக்கிறத நிப்பாட்டுறதுன்னு" அவன் கேட்கும்போது, "இத எதுக்கு என்ட்ட கேட்கிறேன்னு?" கேட்கும்போது, "நான் வேற யார்ட்டயும் கேட்க எனக்கு யாரும் கிடையாதுன்ற" மாரி அவன் சொல்லுவானா. "உனக்கு நியூட்டனோட செகண்ட் லா தெரியுமா? அங்க ஒரு எந்த ஆக்ஷனுமே இல்லாம ரியாக்ஷன்ற ஒண்ணே கிடையாது." அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அங்கருந்து போயிருவானா. அந்த பைப்ல பண்ண நின்னுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வெளில வந்திருப்பான்ல. ஏதோ யோசிச்சுட்டு நிப்பான். சரி ஒண்ணும் இல்லன்ற மாரி அப்படியே போயிருவான். அப்படியே இங்க சீன கட் பண்ணும்போது, இந்த ஜுன்டே பைப்ல இருப்பான்ல, பஸ்ல போயிட்டு இருப்பான். வைஸ் பிரசிடென்ட்ன்னு யாரோ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பயந்துட்டு எடுக்க மாட்டானா. இன்னொரு சைடு பார்த்தா அந்த பைப்ல தான் நம்ம ஜுன்டேக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருப்பான். என்னடா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். ஹியூமன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, "எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லுவானா. சரின்னு சொல்லிட்டு அங்க காசு எடுத்து வைக்கும்போது எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுடுவானுங்க. "எதுக்குடா பணம்?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ஜாய் பண்ணுங்கடா. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்பிருவானா. அப்படியே இன்னொரு சைடு காட்டும்போது நம்ம ஹீரோ அப்படியே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. ஜஸ்ட் ஆப்போசிட் சைடுல என்ஜியோங் ஹை ஸ்கூல் பையனால நீ நீ எதுக்குடா இங்கிட்டு வந்த? அந்த மட்டி ஸ்கூலுக்கு போறவனுக்குலாம் இங்கிட்டு வேலையே கிடையாது. வேணா எங்க யூனியன்ல ஜாயின் பண்ணிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருப்பானுங்களா. கரெக்ட்டா அந்த ஹியூமனா அங்க தான் வருவான். "டேய் அந்த சிவஞ்சே இருக்கானா? நான் வந்துட்டு பேசணும்ல எனக்கு மீட்டிங் இருக்குதுன்னு" சொல்லும்போது, "ஓகே தல உள்ள போன்ற" மாரி வழி விட்டுருவானுங்க. இவனும் உள்ள போகும்போது அங்க வேற 2 பேர் நின்னுட்டுருப்பாங்க. "ஓகே டீலு நாங்க கிளம்புறோன்ற" மாரி அவங்களும் கிளம்பிருவாங்களா. நம்ம ஹியூமன் வந்து நின்னு பேசிட்டு இருப்பான். "என்னடா விளையாண்டுட்டு இருக்கன்னு" கேட்கும்போது, "ச்சை இதுக்கு தான் இவங்களோடலாம் ரெய்டே போக மாட்டேன்னு சொன்னது. பாத்தியா டப்புன்னு நம்மள தோற்கடிச்சுட்டானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல இருக்கவங்கலாம் திட்டிட்டு இருப்பானா பக்கத்துல இருக்கவன்ட்ட. "நீ சொல்லு என்ன விஷயம்னு" கேட்கும்போது, "அதான் சொன்னேன்ல அதெல்லாம் ஃபோன் விஷயம் தான். அடுத்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா உனக்கு நெறைய ஃபோன் தரேன். நான் சொன்னத நீ யோசிச்சு பார்த்தன்றபோது, நமக்கு அது மூலமா நெறைய ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ மட்டும் பார்க் ஹியூமன பார்த்துக்கிட்டன்றபோது, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்ற" மாரி சொல்லுவானா. ரைட் அப்புட்னா அடுத்த வாரம் என்ன கதைன்னு கேட்கும்போது, "கண்டிப்பா உனக்கு அடுத்த வாரத்துல 100 ஃபோன் கிட்ட கண்டிப்பா தரேன். நான் இந்த மாரிலாம் மிஸ்டேக் பண்ணதே இல்ல. உனக்கே தெரியும்னு" கேட்கும்போது, ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல இவங்களுக்கு எதிர்க்க 2 பேர் உட்கார்ந்திருப்பானுங்களா. அதுல ஒருத்தன் இவன் பெரிய வார்ம்ஃபேர். இவன் அவன்கிட்ட கமாண்ட் குடுத்து அவன் இந்த வேலைய பார்க்க போறான் அப்படின்ற மாரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது, இந்த சியங்ஜேவும் அத கேட்டுட்டு அவன போய் டப்புன்னு அடிச்சு போட்டுருவானா. பக்கத்துல இருக்கவன் பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாரி வந்து உட்கார்ந்துருவான். "ஓகேடா சியங்ஜே நீ ரொம்ப பிஸியா இருக்கிற போல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிருவானா. அப்படியே அடுத்த சீன்ல பார்க்கும்போது இந்த வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. அவன் அப்படியே இந்த ஜுன்டேக்கு த்ரெட் எல்லாம் விட்டுட்டு இருப்பான். "எங்கடா இருக்க? ஃபோன் எடுறா" அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே அடுத்த நாள் காட்டுவாங்க. ஜுன்டேவும் ஸ்கூல்ல யாருமே இல்லாத நேரத்துல அதாவது காலங்காத்தால ரொம்ப சீக்கிரமா போயிட்டு அந்த ஃபோன்லாம் வச்சிருப்பானுங்கல்ல. ஸோ அந்த பீரோவ உடைச்சு எல்லார் ஃபோனையும் எடுத்துருவானா. தென் ஒவ்வொரு கிளாஸுக்கா போய்
போய் அவங்களோட ஃபோனை அவங்களோட இடத்துல வைக்க ஆரம்பிக்கிறான். தென் அது மேலே ஸ்டிக்கி நோட்டு ஒட்டி வைக்கிறான். இந்த மாதிரி இவங்க கீழே இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி எழுதி வைக்க, நம்ம ஹீரோட ஃபோனை வைக்கும் போதுமே ஸ்டிக்கி நோட்டில் என்ன மன்னிச்சிருச்சுன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பானா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. பின்னாடி இருக்கவங்க எல்லாம் ஜுன்டேவை வச்சு அவன் கொல்ல போறான் பாரு. யோமானுக்கு தெரியாமே அவங்களோட ஃபோனெல்லாம் எடுத்துட்டு போய் தந்துட்டானா. அவன் செத்தாண்டான மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரைட்டு என்னமோ நடந்திருக்கு நம்ம ஹீரோக்கு புரியுது. அப்படியே கிளாஸுக்கு வந்து உட்காரும்போது அந்த கீழே அந்த ஸ்டிக்கி நோட்லாம் பார்த்துட்டு ஃபோன் எடுப்பானா. அந்த ஜுன்டே பைப்லையும் பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக படுத்து கிடப்பான். ஸோ அப்படியே இன்னொரு சைடு காட்டும்போது இந்த ஹியூமன் இருக்கிறான்ல, எவன்டா அதை பண்ணியிருப்பான்ற மாதிரி வெறியோட நின்று கத்திட்டு இருப்பானா. தலை அந்த சியோ ஜுன்டே தான் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லும் போது அப்படியா சொல்லிட்டு வெறியோட அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பானா ஹாலில். கிளாஸுக்கு வந்துட்டு ஜுன்டேன்னு கத்தும் போது நம்ம ஹீரோ அப்படியே முழிச்சுப்பான். ஸோ அந்த பைப்லையும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு வாயில் இந்த பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்கல்ல அவங்க வைக்கிறத வச்சுக்க அப்படியே பைப்பில் எழுந்திரிச்சு நிற்பானா. எதுவுமே இல்லை, வந்தவன் ஒரே மிதி போய் தப்புன்னு விழுந்துருமா. டேய் உண்மையை சொல்லு, நீ அந்த ஃபோன்லாம் எடுத்து கத்தும் போது அவன் எதுவுமே பேசாம கார்டு வைக்கும் போது ரைட்டு இவன் தான் எடுத்திருக்கான் போலன்னு சொல்லிட்டு போட்டு புழக்க ஆரம்பிச்சிருவானா. ஏஞ்சின்ட்டு இத்தனை நாள் நாய் மாதிரி வேலை பார்த்துட்டு திடீர்னு மாறினா என்ன அர்த்தம்? அவங்க உன்னை புள்ளி பண்றதுலேருந்து காப்பாத்துறதுக்கு காட்டுற விசுவாசமா இதை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவானா. இதை நம்ம ஹீரோவும் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அவளை வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பபாய்.